ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து குருமார்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து 2 பைல் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள். ஸ்க்ரீனில் 2 பட்டர்ஃப்ளை தெரியும். நீங்கள் அந்த பட்டர்ஃப்ளை வச்சு சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் வணங்குற அந்த குருமார்கள் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க, உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் என்ன வச்சுருக்காங்க, கைடன்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்காக. சேரியேட்டர் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நீங்கள் உங்களோட மைண்டில் கொஞ்ச நாளாகவே ஒரு சில எண்ணங்கள், அதாவது நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஜாபில், உங்களோட ஃபேமிலி லைஃப்பில் சில முடிவுகள் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபார்வர்டாக போயிட்டுருக்கீங்க. இந்த சிச்சுவேஷன் எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா, இந்த விஷயத்தில் நான் வந்து நான் பண்ணுற இந்த விஷயம் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா, இந்த உறவு எனக்கு நிலைக்குமா, இல்லைன்னா இந்த ஜாப் எனக்கு நிலைக்குமா, இந்த பிஸ்னஸ், அந்த மாதிரி. அதே மாதிரி படிப்பு சம்மந்தமான விஷயமா இருந்தாலும் ஓகேவா. சில பேர் வந்து ஒரு சில விஷயம், அதான் நான் இந்த ஃபஸ்ட்டு கார்ட்லேயே இந்த லாஸ்ட்டு 3வது கார்டுக்கான பதில் இந்த ஒரு கார்டு வழியாகவே எனக்கு அந்த இன்ட்யூஷன் சொல்லுது. நான் அப்படியே சொல்கிறேன், அதுக்கு அடுத்தது அதுதான் ரீசன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அந்த உறவுகளுக்காக நீங்கள் பண்ணுற விஷயங்கள் இது சக்ஸஸ் ஆகுமா? சில பேர் வந்து ப்ரெக்னன்சிக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ரெக்னன்சி தள்ளி போகுது, உங்களுக்கு வந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது. அதுக்கு சில விஷயங்கள்லாம் இப்போ வந்து டிவைன் கிட்ட ப்ரே பண்ணிட்டு செய்கிறீங்க. அதுக்காக ட்ரை பண்ணுற விஷயங்கள், அந்த முயற்சி வந்து எங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா, எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது உங்களுக்கு. கண்டிப்பாக கிடைக்கும், ஓகேவா. அதே மாதிரி புதிய முயற்சிகள், நீங்கள் வந்து ஒரு வேலைக்காக, படிப்புக்காக, ஒரு பேஷனேட்டான ஒரு படிப்பு, நீங்கள் வந்து ஒரு ஏன்னா இந்த ரீடிங் பார்க்குறவங்கள ஒரு சில பேர் ரொம்ப உங்கள் வேலையை வந்து நுணுக்கமாக செய்வீங்க. அதில் வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கும், தனித்துவமாக செய்வீங்க. அது மாதிரி குட் குவாலிட்டிஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. உங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக சில பேர் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. என்னோடய ஃபேமிலியோடு நான் வந்து அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும், என் குழந்தைகள் என்கிட்ட கரெக்டாக இருக்கணும், நல்ல விதமாக நடந்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கீங்க, இல்லைனா கசின் பிரதர் சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கூட அந்த ஃபேமிலி வந்து ஒன்றா இருக்கணுன்றதுக்காக ஒரு சில முயற்சிகள் பண்ணுறீங்க நீங்கள். எஸ், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நீங்கள் எடுக்கிற முயற்சி கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதுலையும் சில பேர் வந்து புதிய முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வேலைக்காக, அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகும். படிப்புக்காக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கைஸ், ஓகேவா. சில பேர் வந்து உங்களோட ஈகோவெல்லாம் விடணும். சில அதாவது உங்ககிட்ட இருக்க சில டிஸ்டர்பன்ஸ் உங்களுக்கே தெரியும். உங்கள் மனநிலை ஓட்டம் அது வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்குன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து உங்களுக்கு சரியான குரு வழிகாட்டுதல் இல்லாமல் இருக்கீங்க. சரியான குருமார்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட அந்த இதுவை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சில பேரோட அந்த லேகிங்கை அவங்களால மட்டும்தான் சரி பண்ண முடியும். அந்த குரு வந்து வழிகாட்டுதல் கொடுத்துட்டாருன்னா, அவர் உங்களை கைப்பிடிக்கிறாங்க அப்படின்னா உங்களை அந்த வாழ்க்கை கடல்லேருந்து நீங்கள் நீந்தி கரை சேர முடியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஓகேவா. சில பேர் கொஞ்சம் லேகிங்கில் இருக்க மாதிரி தெரியுது, அவங்களுக்காக சொல்கிறேன். இனியோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்ல பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துருக்காங்க. முயற்சி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணுற முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். பைல் 2 சூஸ் பண்ண மக்களே கமெண்ட்டில் வந்து குருமார்களுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் குருமார்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த ப்ரிடிக்ஷன் எடுக்கிறேன். ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் உங்களோட முயற்சியில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு. அந்த நிறைய முயற்சி பண்ணுற விஷயங்கள் நிறைய ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை தக்க வச்சுக்கணும், அதுக்கு போராடிக்கிட்டு இருக்கீங்க.
இது கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். அதனால் ஒவ்வொரு சுச்சுவேஷன் ஒவ்வொருத்தர் இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு பொருந்திருக்குன்னா அதுக்கான பிளெஸிங்ஸ் கைடன்ஸ் என்ன வருதோ அது உங்களுக்கானது. ஓகேவா? அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கணும். இன்னொரு சுச்சுவேஷன் அது வருது அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் அதை ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. அது இன்னொருத்தருக்கு வந்த மெசேஜ். ஓகே. ஸோ இப்போ சில மக்கள் வந்து நீங்கள் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கீங்க. ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணி சரியான ஒரு விஷயம் நீங்கள் போட போகிறீங்க, செய்ய போகிறீங்கன்னா அதில் A to Z எல்லாத்தையுமே வந்து நிதானமாக பொறுமையாக அதை வந்து அணுகணும். அதில் A to Z எல்லாமே செக் பண்ணுங்கள். அதை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா கிளியராக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் செயல்படணும். நிறைய விஷயங்களில் கோட்டை விட்டுருப்பீங்க. அது ஒரு சிலர் வந்து மெயினாக வந்து உங்களோட பிஸ்னஸ் இல்லை வேலையில் தெரியுது. ஒரு சிலர் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்ருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வேலையை காப்பாற்றிக்கிறதுக்கு அதாவது அந்த இடத்துல நீங்கள் உங்களை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய போராடி இருப்பீங்க. ஆனாலும் ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் உங்கள் கூட உங்களோட அந்த ஏஞ்சல்ஸ், உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ், உங்களோட இஷ்ட தெய்வம், குலதெய்வம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் காட் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட உங்களை சரண்டர் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்கள் ஏன் இப்படி இல்லை, எனக்கு வந்து லாக் ஆகுது, எனக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு ஹெல்ப் கேட்கணும். ஏன்னா ஹெல்ப் கேட்கறதுக்கு கொஞ்சம் நீங்கள் இந்த சில பேர் வந்து நிறைய விர்ச்சுவல்ஸ் அது இது நிறைய ட்ரை பண்ணி எதுவுமே அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இருக்கிறத தக்க வச்சுக்கிறதுக்கு கூட சில பேர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நீ வந்து ஒரு விஷயத்தை செய்ய போகிறேன்னா அதுக்கு உன்னை வந்து தைரியப்படுத்திக்கோ, உன்னை வந்து முதல்ல வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸையும் இங்கே கொடுக்குறாங்க குருமார்கள். ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் வந்து சில விஷயங்கள், அதாவது ஃபைனான்ஸ்க்காகவும் உங்களோட வேலைக்காகவும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கான முயற்சிகளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அந்த வேலையிலையோ அந்த பிஸ்னஸ்லேயோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு இன்கம் அதில் இல்லை. அந்த இன்கம் எனக்கு எப்போ வரும், நான் வந்து இந்த நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தானே நான் வந்து இது பண்ணிட்டு வரேன், எனக்கே இதில் வந்து லாபம் வரல அப்படின்னா கண்டிப்பாக அதில் லாபம் வரும். இப்போ தானே நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு சிலர் வந்து நீங்கள் விவசாயி கூட பார்க்கலாம். ஓகேவா? என்ன கார்டு வழியாக தான் தெரியுது. நீங்கள் மெசேஜ் கூட வருது. நீங்கள் இப்போ தான் வந்து விதைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அது விதைச்சி மறுநாளே வந்து விதை விட்டு உடனே அறுவடை பண்ணிடணும்னு நினைக்க முடியுமா? அதுக்கு நீங்கள் கரெக்டாக தண்ணீர் கரெக்டாக அந்தந்த டைம் டியூரேஷனுக்கு தண்ணி பாய்ச்சணும். ஓகேவா? அதுக்கப்புறம் களை எடுக்கணும். அதில் தேவையில்லாத செடிகள் வந்து அதை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா, 2 மாத பயிரா, இல்லை 1 மாத பயிரா, இல்லை 3 மாத பயிரா, இல்லை 6 மாத பயிரா, அதுக்கேற்ற மாதிரி அதுக்கான அந்த ப்ரிப்ரேஷன் அந்த டைமில் நீங்கள் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும். உங்களோட அந்த அறுவடையை நீங்கள் எடுக்க முடியும். புரியுதா? ஸோ அதனால் இன்றைக்கி நான் விதைச்சிட்டு, அதே மாதிரி தான் ஒரு சிலர் பிஸ்னஸ் கூட இன்றைக்கி இன்புட் போட்டு ஸோ ஒரு 2 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப நினச்ச அளவுக்கு அந்த ஹை பிக்கில் வரல. இல்லைன்னா அதே மாதிரி ஒரு வேலையில் இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, அந்த வேலையில் உடனே எனக்கு ப்ரமோஷன் இல்லை, அந்த வேலை ரொம்ப பிடிக்கல, இப்படி சொல்லிட்டு அதில் ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயங்களை போட்டு இது பண்ணிகிட்ருக்கிறது, அதை விட்டுருங்க. ஆனால் அதில் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்குது. இது வந்து ஒரு சிலர் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஆன் த வேல இருக்கீங்க. புரியுதா? ஆன் த வேல இருக்கும் போதே விடுறதா வேணாமா, விட்டுட்டு திரும்ப வேறு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுவோமா, இது மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த விஷயத்தை வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் ஆலோசனை செஞ்சு ஒரு சிலருக்கு சொல்லிட்டாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு கார்ட்லேயே சொல்லியாச்சு. ஃபெயிலியர்ஸ் நிறைய பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு அந்த ஆழ்மன ரெக்கார்டு கூட இருக்கும் கண்டிப்பாக. ஓகேவா? அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த பர்சனுக்கு உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஃபெயிலியரை கொடுக்குது. கொஞ்சம் வந்து உங்களை ப்ரிப்பேர்டாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு லேகிங் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிட்டு உங்களை வந்து நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக உங்களை மாற்றிக்கிறதுக்கு உங்கள் மனநிலைமையை சரியாக மாற்றிக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு உங்களோட அந்த ப்ரொடெக்ஷன் கார்டு, உங்களோட ஏஞ்சல்ஸ் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாங்க, உங்களை வழி நடத்துகிறாங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பொறுமை நிதானம் வேணும் கைஸ். உங்கள்கிட்ட இருக்க சில விஷயங்களை சரி பண்ணுங்கள். ஒரு சிலர் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்களில் யார் லேகாக இருக்கீங்களோ அவங்க வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி லக்னத்தில் இருப்பீங்க. இப்போது கரண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னல ஹார்வெஸ்டிங் பண்ணிகிட்ருக்கீங்க, விதைச்சிருக்கீங்க, இப்போ தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பட் அதில் பெருசாக நீங்கள் நினச்ச அளவுக்கு க்ரோத்திங் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப இது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து
கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது. ஒரு சிலர் ஒரு 10%லேருந்து 5% பீப்புள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உங்களோட அந்த நிறைய ஸ்ட்ரகிள் இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. அதாவது பாஸ்ட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு இப்போ கரண்ட்டில் எங்கேயாவது இருக்கீங்க, ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கனாலும் சரி, அது வேணான்னு சொல்லி விட்டுட்டு உங்களுக்கான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது, அதை நோக்கி நீங்கள் வந்து பயணப்படுறது. எனக்குன்னு ஒரு தனி உலகம், எனக்குன்னு தனி லைஃப், எனக்கு போதும், இந்த ஃபெயிலியர் பார்த்ததெல்லாம் போதும், நான் இதில் எந்த முன்னேற்றமும் எனக்கு இல்லை, நான் அதனால் புது வேலைக்கு போகிறேன், இல்லைனா புது ஒரு நியூ லைஃப் பார்ட்னருக்காக கூட தெரியுது. அந்த மாதிரி ஒரு நியூ ஜேர்னிக்காக நீங்கள் போகிறீங்க. இப்போ வந்து உங்களை ரொம்ப அதிகமாக ட்ரஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு உங்கள் மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா ட்ரஸ்ட் பண்ணுங்க, ஓகேவா? நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்கள் மேலே, ஓகே? டிவைன் மேலே நம்பிக்கை கொள்ளுங்கள். ஏன்னா உங்களுக்காக டிவைன் நிறைய விஷயங்களை அலைன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கான சரியான ஒரு நேரத்துக்காக காத்துட்ருக்காங்க. சில பேர் அந்த நேரம் கூடி வராத போது நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அதே மாதிரி இப்போது வந்து இந்த நியூ லைஃப்காக போயிருக்கீங்க இல்லையா, புது வேலை வேணும், புது உறவு வேணும் அப்படி சொல்லிட்டு, இல்லைனா புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, இதுலையாச்சும் கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு இருங்க. உங்களோட அப்படின்னா நம்பகத்தன்மைன்னா உங்களோட பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தெல்லாம் நீக்குங்க அப்படின்றாங்க, ஓகே? புஷ் யுவர் ஃபியர் அசைட் அண்ட் டேக் எ லீப் ஆஃப் ஃபெய்த். நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க, ஓகேவா? சில பேர் படிப்புக்காக கூட இருக்கலாம், புதுசாக படிக்கணும், இந்த படிப்பு எனக்கு எதுவும் சக்ஸஸ் ஆன மாதிரி தெரியல, இதனால் நான் இதை ட்ரை பண்ணது, அதனால் வேறு ஏதாவது நான் படித்தா அடுத்த லெவல் போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அது கூட ஒரு சிலர் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பட் உங்களோட ஆழ்மன பதிவுகள் வேலை செய்தான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதை போய் எங்கேயோ நான் போய்ட்டு அந்த ஹிப்னாட்டிசம்லாம் பண்ணுவாங்களா, அங்கெல்லாம் போய்ட்டெல்லாம் இந்த ஆழ்மன பதிவு அதெல்லாம் பெரிய டேஞ்சரில் போய் கொண்டு போய் விடும். அதெல்லாம் பண்ணாதீங்க. உங்களோட ஆரா சக்கராவை கிளன்ஸ் பண்ணுங்கள், பவர் பண்ணுங்கள், அந்த ஃப்ளவர் தெரப்பி எடுங்க, அதில் ஒரு ஹீலிங் இது இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஆரா சக்கரா பிளாக்கேஜஸில் இருந்தால் நீங்கள் வந்து இன்டர்னலாக உள்ள பிரச்சனையை விட்டுட்டு வெளியில் நீங்கள் சரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா முடியவே முடியாது. சரியான குருமார்களை ஃபாலோ பண்ணுங்கள். வெளியில் அந்த 10 நிமிஷம் வீடியோப்பெல்லாம் பார்த்துட்டுலாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை கொண்டு போய் ட்ராஜடியில் விடாதீங்க, ஓகேவா? ஸோ சரியான வழிகாட்டுதல் கொடுக்குறவங்களாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் போயிட்டுருக்குது நான் கேள்விப்பட்டேன். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் போய் ஆழ்மன பதிவை டெலீட் பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. ஆழ்மன பதிவுகள்ங்கிறது உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டை நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஒரு பழைய ஒரு பிறவி எடுக்கிறீங்க இல்லையா, போன பிறவிலேருந்து இந்த பிறவிக்கு வந்திருக்கீங்க, அந்த பிறவியோட ரெக்கார்டோட இதுதான் நீங்கள் இங்கே அதுதான் ஆஸ்ட்ரோ சொல்லுவாங்க. அதோட அந்த காலகட்டத்தோட அந்த வீரியத்தை தான் அனுபவிச்சுட்ருப்பீங்க. அதோடு இல்லாமல் இங்கே வந்து சில விஷயங்கள் ப்ளஸ்ஸும் நீங்கள் பண்ணலாம், மைனஸையும் பண்ணலாம். அதுக்கான பலனையும் நீங்கள் சேர்த்து பார்ப்பீங்க. அதுக்கு தான் நான் அந்த டேரோட்டில் உங்களுக்கு அந்த விஷயத்தையும் உங்களோட கர்மாவை வந்து கிளியர் பண்ணி உங்களோட அந்த பேட் கர்மா கிளன்ஸ் ஆகும் பொழுது உங்களோட குட் கர்மா வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஓகேவா? உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டில் இருக்கிற அந்த விஷயங்களையும் இது பண்ணி தர முடியும். டிஎன்ஏ பிரச்சனையை கூட நாங்கள் வந்து ரேக்கி மாஸ்டர்ஸ் சரி பண்ணி கொடுப்போம். அவ்வளோ அற்புதங்கள்லாம் எங்களுக்கு வந்து இறைவன் கொடுத்துருக்குறாரு, நாங்கள் செய்கிறோம். அது மாதிரி நல்ல மாஸ்டராக பார்த்து நீங்கள் அதை ஜாயின் பண்ண, அதை விட்டுட்டு ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்ககிட்டலாம் போய்ட்டு அந்த மாதிரிலாம் போய்ட்டு ஆழ்மன பதிவுகள் இது பண்ணிட்டு வரணும்லாம் நினைக்காதீங்க. அதெல்லாம் இட்ஸ் நாட் அ குட் திங், ஓகேவா? பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. உங்களை ப்ரொடெக்ஷன் இல்லாமல் நீங்கள் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஆரா சக்கரா மெடிடேஷனுக்கு நிறைய அந்த வெளியில் சொல்கிற அந்த விஷயங்களெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அந்த பவர் ஒரு சிலர் அந்த பவரை உணரலாம், ஒரு சிலருக்கு அது உணராமலே கூட போகலாம். ஒரு சிலருக்கு 1 மாதம் 2 மாதம் இல்லைனா 2 வருஷம் கூட ஆகலாம் அதோட பவரெல்லாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு, அது உங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. ஒரு எனர்ஜி ஒரு இடத்துல வந்து ஆக்டிவேட் ஆகுதுன்னா அந்த எனர்ஜியை கரெக்டாக ஸ்டோர் பண்ணி வைக்கணும், புரியுதா? அதை அப்படியே வந்து அதை ஸ்டோர் பண்ணவும் தெரியாது, அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தெரியாது, அதை எப்படி வந்து யூஸ் பண்ணணும்னு அந்த வித்தையும் அங்கே சொல்லித்தர மாட்டாங்க.
எனர்ஜி ஒரு இடத்துல வந்து விரயமாயிட்டு இருக்கும். நீங்கள் அந்த எனர்ஜியை வச்சு ப்ளஸ்ஸும் நடக்கும், மைனஸும் நடக்கும். நீங்கள் தேவையில்லாமல் அடுத்தவங்களோட கர்மாவில் ஈஸியாக கனெக்ட் ஆவீங்க. உங்கள் கர்மாவையே உங்களால் சுமக்க முடியல. அதுக்காக தான் அந்த அந்த இதெல்லாம் பண்ண சொல்கிறோம். அதை வந்து ப்ராப்பர் குரு இல்லாமல் நீங்களாக போய் பித்தக்கன்னு பண்ணிவிட்டு அதுவும் வந்து நீங்கள் அந்த பண்ணும்போது உங்கள் எண்ணங்கள், நீங்கள் எண்ணத்தை ஓட்டுறீங்களா ஒரு இடத்துல உட்காந்து கனெக்ட் ஆகிடுவீங்க. அவங்க ப்ளஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட நெகட்டிவிட்டி உங்களை அட்ராக்ட் பண்ணும். நீங்கள் அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. அதனால தான் சரி, ஒரு ப்ராப்பரான குருக்கிட்ட ஒரு இனிஷியேஷன் வாங்கி அவங்க உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் கூட ஸ்பீச் பண்ணி உங்களை வழிநடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே போய் கற்றுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா போங்க அப்படின்னு சொல்லி நானே சொல்கிறேன். அப்படி இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி சரியான மாஸ்டர்ஸ் இது தெரியலன்னா நீ டிவைன் பாத் சேனல்லே நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே நான் உங்களுக்கு வந்து அந்த கிளாஸஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது, கற்றுக்கோங்கன்னு சொல்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா சில எரரெல்லாம் இப்போ நடந்துகிட்ருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கைடன்ஸ் கொடுக்குறேன். ஓகே, சரி. இந்த பைல் ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. கமெண்ட்டில் வந்து குருமார்கள், நீங்கள் வந்து குருமார்கள்னால் சித்தர்கள்லாம் கிடையாதுலாம் இல்லை, கிடையாது. எல்லாருமே குரு தான். ஆனால் அவங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு தப்புக்கும் சொல்லி இப்போ நான் கரெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அமைதியாக ஜோதி வடிவாக இருப்பாங்க. இல்லைன்னா வந்து கோவிலில் நீங்கள் வந்து அவங்கள எப்படின்னா ஒரு சிலையாக வச்சு வழிபாடு பண்ணுறது. இப்போ நம்ம ஜீவ சமாதியில் போய்ட்டு உட்காந்துட்டு அங்கே உட்காந்துட்டு எழுந்து வருவீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் குருங்கிறவங்க, இல்லை கடவுளுங்கிறவங்க. நீங்கள் அதுக்கு உங்களை தயாராக எப்படி வச்சுக்கணுங்கிற சொல்லித்தரத்துக்கு அங்கே வாய்ஸ் இல்லை. குரு மட்டும்தான். அதாவது மாதா பிதா குருன்னு சொல்கிறாங்கல்ல, 3ஆம் இடத்துல குரு இருந்து தான் குரு தான் வந்து ஒரு பிள்ளை வந்து சொசைட்டியில் எப்படி வந்து அதை தற்காத்துக்குன்னு வாழணும், அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாத்தையும் அதுக்கு சொல்லி கொடுத்து அதை வழிநடத்தணும். ஆனால் குருகுல வாசம் கல்வியெல்லாம் இங்கே கிடையாது, நீங்கள் படிக்கிற கல்வியில் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் இந்த கல்வியை ஒழுங்காக கற்றுக்கோங்க. லைஃப் கோச்சிங் கிளாஸ் வந்து பண்ணுங்கள், நீங்களும் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன். ஏன்னா அவங்க இது வந்து நீங்கள் மாஸ்டர் ஆக முடியாது. மாஸ்டராக இருக்கிறவங்கக்கிட்ட அவங்களுக்கு இனிஷியேஷன் வாங்கி அந்த லைஃப் கோச்சிங் கிளாஸை நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் படிச்சுட்டு நான் எல்லாருக்கும் 4 பேருக்கு சொல்லித்தரேன், 4 பேருக்கு மாஸ்டர் ஆகிறேன் அப்படின்னா நீங்கள் போய் அவங்களோட கர்மாவில் மாட்டிக்குவீங்க. இந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஆரா சக்கராவெல்லாம் நீங்கள் பவர் பண்ணிவிட்டு நீங்கள் உட்காந்து அடுத்தவங்களோட விஷயத்தெல்லாம் நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல அவங்களோட கனெக்ட் ஆகிடுவீங்க. அவங்களோட நெகட்டிவிட்டிஸில் நிறையா வந்து லேக் ஆகும். நீங்கள் ப்ளஸ் நினச்சாலும் நடக்கும், மைனஸ் நினச்சாலும் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி நெகட்டிவிட்டி பிளாக் மேஜிக் அது இதுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருந்ததுன்னா அதில் நீங்கள் ரொம்ப ஃப்யூஸ் போன பல்பு மாதிரி ஆகிடுவீங்க. எழுந்து நிற்கவே திராணி இல்லாதவங்க மாதிரி ஆகிடுவீங்க. எதுக்கு அப்புறம் அதில் அந்த மாதிரிலாம் போய் ட்ரை பண்ணிக்கிட்டு கஷ்டப்படுறீங்க? எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க, டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பை மாற்றிக்கிறதுக்காக ஒரு 1/2 hour ஒரு கன்சல்டேஷன் எடுத்து பார்த்துட்டு என்ன படிக்கணும், என்ன ஒரு இது நம்ம வந்து நம்மளோட ப்ரொடெக்ஷனுக்கு எடுக்கணும், இந்த லைஃப் ஸ்ட்ரகிள்லேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா கைடன்ஸும் கொடுக்குறேன். பழைய பதிவுகளில் இன்னும் டீப்பாக பேசியிருப்பேன், அது கூட வேணால் போய் பார்த்துக்கோங்க. நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சரியா? ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. குரு சரணம்.